மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். உடல் ஆரோக்கியமாக இருக்கு, மருத்துவர்கிட்ட போகிறோம். வழக்கமாக வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய பரிசோதனைகள் அனைத்துமே செய்து பார்க்குறோம். ரத்தம், ஸ்கேன் பரிசோதனைகள், நரம்பியல் சார்ந்த பரிசோதனைகள், ஹார்மோன்களுடைய பரிசோதனைகள் எல்லாமே செஞ்சு பார்க்குறோம். எல்லாமே பர்ஃபெக்ட்லி நார்மல். ஆனால் ஏன் எனக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குது, ஏன் எனக்கு இல்லறத்தில் ஈடுபாடு இல்லை, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு 20 வயதுக்கு மேற்பட்ட 40 வயது 5 வயது இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் என்னுடைய ப்ராக்டிஸில் இளைஞர்கள் அதிகமாக வரும்போது அவர்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறது, அதே போல் விந்து முந்துதல் சார்ந்த சிரமங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைக்காகத்தான் வருவாங்க. ஆனால் கடைசி ஒரு 5 வருடங்களாக இந்த கோவிடுக்கு பிறகு நான் பார்க்குறேன், நிறைய ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தாம்பத்தியமே பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோடு வரதை பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஆனால் இன்றைக்கு இது நடைமுறையில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தான் பார்க்குறேன். திருப்பதியிலிருந்து ஒரு கப்பல் என்னை பார்க்க வந்திருந்தாங்க ஒரு 3 மாதத்திற்கு முன்பு. கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆச்சு. கணவன் மனைவியோடு சேரவே இல்லை. அந்த பெண்ணும் பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் ஒரு பெரிய பஞ்சாயத்து, உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இது முறை ஒரு முறை கூட கணவனும் மனைவியும் சேரல, இது என்ன உடல் பிரச்சனையா இல்லை உளவியல் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கான்ற டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு, உயிரணுக்கள் இருக்காங்கிற டெஸ்ட்டு, வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டார். பர்ஃபெக்ட்லி நார்மல், பையனுக்கு எரெக்ஷன் ஆகுது, ப்ரீமெச்சூர் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், என்ன குழப்பம், ஏன் அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேரல? இப்போ அந்த பையன் ஓப்பனாக சொல்லிட்டான், எனக்கு அந்த பொண்ணோட சேர பிடிக்கல, அந்த பொண்ணோட மட்டும் இல்லை, எனக்கு செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஒருவேளை இந்த பையன் ஒரு கேவாக இருப்பானோ, ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருப்பானோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தா அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னை பார்க்குறதுக்கு ஒரு முறை திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. திருப்பதியில் அந்த பெருமாளுக்கே பூ சப்ளை பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப புண்ணியமான ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல பையன், தங்கமான பையன். அப்போ அந்த பையன்கிட்ட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நான் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு உண்மையை சொன்னேன். ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவங்களுடைய செக்ஸ் லைஃப்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் உங்களுடைய ஹார்மோன்ஸோ உங்களுடைய மூளையோ கிடையாது, உங்களுடைய குடல் தான் அப்படின்னு சொன்னேன். உங்களோட கட் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுடைய செக்ஸ் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்கும் ஒரு அதிர்ச்சி, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, கட்டுக்கும் அதுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் இருக்குது? இப்போ தான் சொன்னேன், பொதுவாக நம்ம உடம்பில் செக்ஸுக்கான ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த ஹார்மோன்களோ இல்லை கெனடோட்ராஃபிக் ஹார்மோன்களோ, இந்த ஹார்மோன்கள்லாம் சுரக்கணும் அப்படின்னா முதல்ல குடல்ல இருந்து மூளைக்கு நேரடியாக தொடர்பை வைத்திருக்கக்கூடிய வேகஸ் நரம்புன்னு சொல்லக்கூடிய நரம்பு பலமாக வேலை செய்ய வேண்டும். இந்த ஸ்டிமுலேஷன் சரியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஸ்டிமுலேஷன் சரியாக இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூளை 2 வகையான ஹார்மோன்களில் இயங்கிறத பார்க்குறோம். ஒன்று செரட்டோனின், இன்னொன்று டோப்பமின். இந்த செரட்டோனின் ஒரு காலத்தில் எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, மூளை தான் சுரக்குது, மூளை தான் சுரக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சைக்காட்ரிஸ்ட் மற்றும் நியூரோ சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே இந்த செரட்டோனின் சார்ந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்ற மனநோய்கள் ஏற்படும் போது
அவர்களுடைய ஃபோக்கஸ் செரட்டோனின் சார்ந்த சப்ளிமெண்ட்ஸாக தான் பல 100 வருஷங்களாக இருந்து வந்தது. ஆனால் ஆயுர்வேதம் சொன்ன கோட்பாடின்படி என்றைக்கு கட்டுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத புரிஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரட்டோனின்ல 80% சுரக்க வைப்பது நம்முடைய பெருங்குடல்ல இருந்து தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டு சிகிச்சை முறைகளே இன்றைக்கு கட் ஹெல்த்தை சரி பண்ணால் பிரெயின் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் சரியாகுன்ற கான்செப்டுக்கு மாறிய பிறகு இன்றைக்கி நிறைய மனநோயாளிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அந்த செரட்டோனின் 80% எப்படி நம்ம கட்லேருந்து சுரக்குதோ, மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லக்கூடிய டோப்பமின் எவ்வாறு ப்ரீ டோப்பமின் செக்ரீஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய குடல்ல இருந்து தான் மூளைக்கு போகுதே தவிர இன்றைக்கி மூளை மட்டும் அதை சுரப்பது கிடையாது. உங்கள் ஹார்மோன்ஸ் வேலை செய்கிறதுக்கே உங்களோட கட்டு சரியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்கள புரிய வச்சு அந்த பையனுடைய உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் எல்லாம் சில மாற்றங்களை செய்து கொடுத்து அந்த பையன் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் அவனுடைய உடல் கிடையாது, அவனுடைய மனது கிடையாது, அவனுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் அப்படிங்கிறத புரிய வைத்து அந்த குடும்பம் விவாகரத்துக்கு போகாமல் தடுத்து அந்த பையனுக்குள்ள முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு 2 மாத கால ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன வந்து சேர்ந்தது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்மளோட குழந்தைகள் வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும்னு நம்ம நிறைய முயற்சிகளை செய்து அந்த முயற்சிகளுடைய ஒரு பயனாக நல்ல விஷயமாக அந்த அவங்க கல்யாணமானவங்க மகிழ்ச்சியாக இருந்து சந்ததியை நீடிக்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும்னு ஆசையில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு மெடிக்கலி என்ன காரணத்தால் கணவனும் மனைவியும் சேராமல் இருக்காங்க அப்படிங்கிற புரிதலற்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த புரிதலுக்கான புரிதல் தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே. முதலாவது, பெருங்குடல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் குடல் பகுதி கிடையாது. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி நுண்ணுயிரிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் பெருங்குடல். இதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது, ஆல்கேஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு தனி ராஜ்யமே நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக ஆயுர்வேதத்தில் நல்ல பசி, குறைந்த பசி, மிக நிறைந்த பசி, தீக்ஷ்ணாக்னின்னு சொல்லக்கூடிய மிக நிறைந்த பசி, விஷமாக்னின்னு சொல்லக்கூடிய சில நேரம் பசிக்குது, சில நேரம் பசிக்கல. இப்போ 4 வகையான டைஜஸ்டிவ் விஷயங்களை வாதத்துக்கும் பித்தத்துக்கும் கபத்துக்கும் இந்த 3 தோஷங்கள் சேர்ந்த நிலைக்கும் நம்ம பார்ப்போம். வாதம்னா விஷமாக்னி இருக்கும், உங்களுக்கு சில நேரத்தில் நிறைய பசிக்கும், சில நேரத்தில் பசிக்காது. பித்தம்னா சொல்ல வேண்டியதில்லை, தீக்ஷ்ணாக்னி எதை போட்டாலும் டக்குன்னு ஜீரணமாயிரும். மந்தாக்னி அப்படிங்கிறது கபத்துக்குள்ளது. இந்த 3 தோஷங்களும் மாறுபட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த அக்னி நம்மளுடைய ஜீரண மண்டலங்களும் மாறுபடும். நம்ம வந்து ஒரு நோயை புரிஞ்சிக்கும் போது வாதமா பித்தமா கபமாங்கிறத இதை வைத்து தான் நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ இந்த வாத பித்த கபம்ங்கிறத புரிதல் ஏற்படும் போது, நம்மளுடைய பசி ஜீரண மண்டலம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் போது இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய கட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் தான் இன்றைக்கு நம்முடைய ஆண்மைக்கும் பெண்மைக்கும் தேவையான ஆரோக்கியம் அப்படிங்கிறத யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, சார் எனக்கு வந்து எரெக்ஷன் இல்லை. இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா சிலர்லாம் வருவாங்க, சார் எனக்கு வந்து ஆண்குறி எழுச்சி அடைஞ்சே 10 வருஷம் ஆச்சு. நல்ல பெருசாக இருந்த ஆண்குறி இன்றைக்கி வந்து ஒன்றுக்கு போகிறதுக்காக கை வச்சு தேர்ற அளவுக்கு எனக்கு சின்னதாக சுருங்கி போயிடுச்சு சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்பாங்க, சார் நீங்கள் சொல்கிற வாஜிகேர் மருந்தெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வந்து எரெக்ஷன் வருமா சார் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர், சார் நீங்கள் கொடுத்த வாஜிகேர் மருந்தெல்லாம் கரெக்டாக நான் சாப்பிட்டேன், ஆனால் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சார். இன்னும் சில பேர் எனக்கு எஃபெக்டே இல்லை சார் அப்படிம்பாங்க. அதனால தான் பொதுவாக நான் சொல்லுவேன், ஆண்மை குறைவுக்காகவும் சரி, குழந்தையின்மைக்காகவும் சரி, உயிரணுக்களுடைய சிரமங்களோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு முறை நாடி பார்த்த பிறகு தான் அதற்கான சிகிச்சைன்னு மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாடி பார்க்கும்போது உங்கள் பெருங்குடல் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பெருங்குடலுக்கும் ஆண்மைத்தன்மைக்கும் விரைப்புத்தன்மைக்கும் நீண்ட நேர விரைப்புத்தன்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறத புரிய வைத்து அதற்கேற்றான சிகிச்சை முறைக்குள்ளே நம்ம போக முடியும். இன்றைக்கி சென்னையிலே மிகப்பெரிய ஒரு செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவர் ஒருத்தர் இருக்கார்.
நிறைய பேர் இருக்காங்க. பிரபலமானவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ஃபேமிலி 4, 5 பேர் போனாங்க. போய் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இருக்கக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அந்த நோய் ஏன் ஏற்படுதுன்னு புரிஞ்சு, அவர் கொடுத்த மருந்துகளை கொடுத்தும்போது, 1% கூட அதில எந்த விதமான மாற்றமும் வரல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட ஒரு முறை என்ன வந்து பார்த்தாங்க. அப்ப அந்த பையனுக்கு ஒரு முறை நாடி பார்க்கும்போது நான் பார்த்து சொன்னது, "இல்லங்க இது வந்து அவருடைய விறைப்புத்தன்மை சார்ந்த நோய் தம்பிக்கு கிடையாது. தம்பிக்கு இருக்கிறது குடல் சார்ந்த நோய். முதல்ல குடல சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் விறைப்புத்தன்மைக்கு போகலாம்" அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அப்பாவே ஒரு டாக்டர் தான். அவர் ரொம்ப டிசப்பாயிண்டட். "என்னங்க நீங்க லேகியம் குடுப்பீங்க, மாத்திரை குடுப்பீங்கன்னு வந்தா இப்படி சொல்றீங்களே" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "3 மாசம் என்னோட புரோட்டோகால ஃபாலோ பண்ணுங்க. எரெக்ஷன் வருதா இல்லையாங்கிறத பார்ப்போம்" அப்படின்னு. அவங்க தாயார் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஃபேமிலி இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ, பெருசாகக்கூடாது, உடனே பண்ணணும். "சரிங்க சார், நீங்க பண்ணுங்க." கரெக்ட்டா 2 மாசம் புரோட்டோகால் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் எரெக்ஷன். நல்ல நீண்ட நேரம் அவங்க கணவன், மனைவி ஒன்றா சேரக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டது. குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தினால் தான். எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, இன்றைக்கு குடல் ஆரோக்கியம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. குடல் ஆரோக்கியம் இல்லாமல் உங்களுடைய காம இச்சையே உங்களுக்கு ஏற்படாது. ஒரு மனைவியை பார்க்கும்போது, ஒரு காதலியை பார்க்கும்போது, ஒரு பெண்ணை பார்க்கும்போது, அந்த பார்வையில் ஏற்படுகின்ற எழுச்சிங்கிறது இன்றைக்கு ஒரு ஆணுக்கு மிக மிக முக்கியம். வயசு உங்களுக்கு 30ஆ இருக்கா, 60ஆ இருக்கா, 70ஆ இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. அந்த நிலையில் அந்த மனநிலை உங்களுக்கு ஏற்படணும்னா, உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் சீராக இருந்தால் மட்டும் தான் அது சாத்தியமே தவிர, உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் சீராக இல்லை என்றால் அது சாத்தியம் கிடையாது. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வயாகிரா மாத்திரை சாப்பிட்றதோ, அல்லது இன்றைக்கு விற்கக்கூடிய லேகியங்களை சாப்பிடுவதோ எதுவுமே ஏன் 175% ஆண்களுக்கு பலனளிப்பதே கிடையாதுன்னா, நீங்க யாருமே உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியத்தை கண் விழித்து கூட பார்ப்பது கிடையாது. குடலுக்கும், உடலுக்கும், ஆன்மாவுக்கும், ஆண்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத கூட இன்னும் யாருமே சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு ஆண்மை குறைவு பெரிய பிரச்சனையா இருக்கிறத பார்க்குறோம். எல்லாம் சரி சார். ஏன் குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது? 5 பெரிய காரணங்கள். முதலாவது இன்றைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடுங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு, கலப்படம் செய்யப்பட்ட உணவு. நீங்க கடைசியா பேப்பர்ல, இல்ல சோசியல் மீடியால கலப்படம் செய்யப்பட்ட உணவு பிடிபட்டது அப்படிங்கிற ஒரு செய்திய பார்த்துருக்கீங்களா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நெறைய ரெய்டு பண்ணுவாங்க. நெறைய நியூஸ் வரும். அரிசியில கல் கலந்து பிடிச்சோம், இதில பிடிச்சோம், அதில பிடிச்சோன்னு வரும். இன்னைக்கெல்லாம் அந்த மாரி ஒரு துறை இருக்கான்னு கூட நம்ம யாருக்கும் தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கு கலப்படங்கள், இன்றைக்கு வணிகமயமாக்கப்பட்ட கலப்படங்களோடு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உணவு கெட்டுப் போகக்கூடாதுங்கிறதுக்காக சோடியம் பென்சைட் சேர்க்கிறோம். ஆனா, அந்த உணவை சமைக்கும்போது அந்த சோடியம் பென்சைட் அளவுக்கு அதிகமாக இருந்தால் பென்சீன் மூலக்கூறுகளாக மாறும்போது நம்ம உடம்புல நோயை உருவாக்குது. அதனால தான் இன்னைக்கு புற்றுநோய் வருது இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கா மாரி நாடுகள் அதீதமாக வளர்ந்த நாடுகளாக ஒரு பக்கத்துல நம்ம பார்த்தாலும், இன்னைக்கு புற்றுநோயாளிகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக அதுதான் இருக்கு. காரணம், உங்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் அவங்களுடைய சந்தையே. இயற்கை உணவுகளை விட பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப முதல்ல பெருங்குடல் ஆரோக்கியத்தை பாதிப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி பதப்படுத்தப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள். வெள்ளை சர்க்கரையில் ஆரம்பித்து, இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைன்ட் ஆயில்ல ஆரம்பித்து எல்லாமே இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது விஷயம், இன்றைக்கு தவறாமல் அல்லது தேவையில்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள். இன்னைக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் குடலுக்குள் செல்லும்போது, உடலுக்குள் செல்லும்போது கிருமிகளை மட்டும் அழிப்பதில்ல. நம்ப உடம்புல இருக்கக்கூடிய, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய என்டையர் அந்த கம்யூனிட்டியே வைப் அவுட் பண்றத பார்க்கிறோம். ஒரு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஒரு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்த, ஒரு வெள்ளம் வரும்போது எவ்வாறு அழித்து எடுத்து சென்று விடுகிறதோ, அதே போல இன்றைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து வயிற்றுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்தி எல்லாத்தையும் அழிச்சு விடுறத பார்க்குறோம். ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். 3வது மன அழுத்தங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் விரப்புத்தன்மை இல்ல, விந்து முந்துதல் இருக்கு, அந்த தம்பிகள உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசினா கண்ணீர் விட்டு அழுவாங்க.
அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கும். வீட்டில் ப்ரெஷர், வேலையில் ப்ரெஷர், பிடிக்காத வேலை, பிடிக்காத படிப்பு, நீண்ட தூர பிரயாணம், உடம்பு அலுப்பு, ஒரு நாள் ஆசைப்பட்டு லீவு போட முடியல, ஆசைப்பட்டு ஒரு உணவு சாப்பிட முடியலன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு இளைஞர்களை இன்னைக்கு நம்ம பார்க்கணும் தெரியுமா? எவ்வளவு ஆண்கள் குடும்பத் தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒரு ஷூ வாங்க முடியல, செருப்பு வாங்க முடியல, சிரமத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் சார்னு இருக்கும்போது, அந்த மன உளைச்சலோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது, உங்களால எப்படி விரைப்புத்தன்மை அடைய முடியும்? அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதற்கு மன அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத, பெரும்பாலும் மனைவிகள் கூட புரிந்து கொள்ள முடியாத சூழல்ல நிறைய ஆண்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவனால வாழ்க்கையில தினசரியே போராட்டமா வச்சிருக்கவங்க, நைட்ல வரும்போது எப்படி அவங்களுக்கு எரெக்ஷன் வர முடியும்? இது நீண்ட காலமாக போகும்போது அவங்களோட குடல் கடுமையாக பாதிக்கப்பட்டு எதிர்மறை ஆற்றலை அவங்களோட வேகஸ் நரம்பு நேரா மூளைக்கு அனுப்புச்சுன்னா, அந்த மூளை அங்க மகிழ்ச்சியான நிலையிலே இருக்காது. அதே போல மூளை எதிர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடிய எனர்ஜியை வேகஸ் நரம்பு மூலம் குடலுக்குள்ள அனுப்புச்சுன்னா, குடல் சுரக்க வேண்டிய கெனடோட்ராபிக் ஹார்மோன், கெனடோட்ராபிக் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோனுமே சுரக்காது. இது 2மே சுரக்கலைன்னா உங்கள் விதையிலிருந்து எப்படி டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி ஆகும்? டெஸ்டோஸ்டிரான் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஒரு முழுமையான விரைப்புத்தன்மை, ஒரு நீண்ட ஒரு தாம்பத்தியம், ஒரு ஹாப்பி செக்ஸ் உங்களால் வச்சுக்க முடியாது இல்லையா? இதுதான் 3வது காரணம். 4வது காரணம் சந்தேகமே இல்லைங்க. இன்னைக்கு வாழ்வியல் முறையில் உடற்பயிற்சியற்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய யாருக்குமே பெருங்குடல் ஆரோக்கியம் கிடையாது. இன்றைக்கு ஏழைகளை நம்ம பார்க்கிறோம், விவசாயிகளை பார்க்குறோம். அவர்களுடைய உழைப்பு அவர்களுக்கு குழந்தையை அள்ளி கொடுக்கறத பார்க்குறோம். நகரங்களுக்கு வாங்க, இன்றைக்கு உழைப்பற்ற வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய யாருக்காவது குழந்தையின்மை நோய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 165% அவர்களுக்குத்தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய 100 பேரில் 40 பேருக்கு குழந்தை கிடையாதுங்க. 100 பேரில் 20 பேருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு டிகிரி பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். 100 பேரில் 15 பேருக்கு இன்றைக்கு கம்ப்ளீட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். 100 பேரில் 70 பேர் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், விந்து முந்துதலால் போராடுறத பார்க்குறோம். உழைப்பு எங்கே இல்லையோ அந்த இடத்துல விரைப்புத்தன்மை குறைபாடுகள் பின்னாடியே வரக்கூடிய நோயாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உழைப்பு அப்படின்னா என்ன? ஒரு 5000 அடி நடக்கிறதே உழைப்பு தான். அந்த உழைப்பு இல்லைன்னா பிரச்சனை தான். 5வது காரணம், இன்றைக்கு குடலுடைய ஆரோக்கியம் குறைந்து போவதற்கு மிகப்பெரிய மற்றொரு காரணம் குடலை பாதிக்கக்கூடிய சில நோய்கள். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், சீலியாக் நோய். இந்த நோயெலாம் நம்ம உடம்புல இருக்குன்னா நீங்களே பாருங்கள், ஐபிஎஸ் நோய் இருக்கக்கூடிய ஆணாக அல்லது பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வர்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதே போல் ஐபிஎஸ் நோய் இருக்கக்கூடிய ஆணாக இருக்காங்கன்னா 100% அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு பெரிய சிரமங்கள் இருக்கும். குறிப்பாக செக்ஷுவலாக அவங்களால அவங்களுடைய பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியுமான்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். யாருக்கெல்லாம் கட் ஹெல்த் இல்லையோ அவங்களோட எரெக்ஷன் சரியாக பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் கட் ஹெல்த் இல்லையோ அவங்களால லாங் டைம் செக்ஸ் வைக்க முடியாது, அல்லது ஒரு நாளைக்கு இருவேளை செக்ஸுங்கிறது சாத்தியமற்ற விஷயம். அப்போ இந்த 5 காரணங்கள் மட்டுமல்ல, நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் இந்த 5 காரணங்கள் முக்கியமாக இருக்கிறத பார்க்கணும். சரிங்க சார், கட் ஹெல்த்து சரியாக இல்லை, எரெக்ஷன் இல்லை, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குது, லைஃப் கேள்விக்குறியாக இருக்குது, செக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி பெண்களுடைய ஒரு பக்கம் வரேன். பெண்களுக்கும் இன்றைக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறதை பார்க்குறேன். விவாகரத்துகள் ஒரு காலத்தில் ஆண் தன்னுடன் முறையாக தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள தவறிய காரணங்களால் இன்றைக்கு நிறைய பெண்ணுடைய குடும்பத்தினர் விவாகரத்துக்கு போகிறத பார்க்குறோம். அப்படியே இன்னைக்கு தலைகீழ மாறி இருக்குங்க. பெண் இன்றைக்கு தாம்பத்தியத்திற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் அவர்களுடைய குடும்பத்தினரோடு இன்றைக்கு விவாகரத்துக்கு செல்லுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வரும் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு நான் சென்னையில் பார்க்குறேன், கோயம்புத்தூரில் பார்க்குறேன், மதுரையில் பார்க்குறேன், திருச்சியில் பார்க்குறேன், பெங்களூரில் பார்க்குறேன். இந்த மாதிரி கேசஸ் நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் 2 பேர் 3 பேர் வரதை பார்க்குறேன். பெருகி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கும் இன்றைக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் தேவை. செக்ஸில் அவங்களுக்கு ஆர்வம் வரணும், அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நல்லா இருக்கணும், அவங்களுடைய கருமுட்டையுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும்,
கணவனும் மனைவியும் இணையும் போது பெண்ணுடைய பிறப்புறுப்பில் தேவையான அளவுக்கு ஈரத்தன்மை இருக்க வேண்டும். அந்த லூப்ரிகேஷன் இது முதல் கொண்டு ஈஸ்ட்ரோஜன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. அதை கூட இன்றைக்கு அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியா குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எப்படி செரட்டோனின் உற்பத்தியில் 80% வேகஸ் நரம்பு மூலமாக குடலில் உற்பத்தியாகி மூளையை அடைகிறதோ, அதே போல ஈஸ்ட்ரஜன் உற்பத்திக்கு காரணமான மற்றும் ஒரு பாக்டீரியா ஒருவேளை குடலில் குறைவாக இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு கோளாறு இருக்கும். அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு சீராக ஏற்படாது, கருமுட்டை முதிர்ச்சி அடையாது, கருமுட்டை வளர்ச்சி இருக்காதுங்கிற பிரச்சனைகளோடு அந்த பெண் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது பெண்களுக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல தாம்பத்தியம் வேண்டும், கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும். எத்தனை வயதானாலும் ஆண் கணவன் மனைவி இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அவர்களும் குடலுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, இன்றைக்கு குழந்தையின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய கணவனும் சரி மனைவியும் சரி ஒருவரோடு ஒருவர் சேருவது மட்டும் குழந்தைக்கு ஆதாரம் கிடையாது. ஆரோக்கியமான வகையில் அவங்களுடைய குடலிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அமிலங்கள் முறையாக உடல் அமிலங்களாக மாற்றப்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆண்மைத்தன்மைக்கான ஆண்மை வீரியத்துக்கான உயிரணுக்களும் பெண்மைத்தன்மைக்கான பெண் வீரியமான கருமுட்டையுடைய உற்பத்தியும் நடக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல குழந்தை பிறக்குமே தவிர மற்ற இடத்துல எந்த ஐவிஎஃப் ஐயுஐ என்ன டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் இட் வில் பி எ ஃபெயிலியர். இந்த குடல் மைக்ரோபயோம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், மைக்ரோபயோம் அப்படின்னு போட்டு பாருங்கள். அவ்வளவு தகவல்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். இந்த ஒரு தகவல்களை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். ஆயுர்வேதமும் தமிழ் மருத்துவமும் படித்து படித்து சொல்கிறது குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். குடல் ஆரோக்கியம் தான் உங்களுடைய காம இச்சையை தூண்டக்கூடியது. குடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு ஆரோக்கியமான சந்ததியை கொடுக்கக்கூடியதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கான காரணம் இந்த மைக்ரோபயாம்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆக்டிவாகவே இருக்க முடியும், ஹாப்பியாகவும் இருக்க முடியும். அப்போது இந்த பிரச்சனையை இன்றைக்கி ஆண்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணல, பெண்களும் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? 5 அழகான வழிகள் உங்களுக்கு சொல்கிறேன். பெருங்குடல் ஆரோக்கியத்தை நீட்டிக்க, பெருங்குடல் ஆரோக்கியத்தை பெரிதாக நன்றாக வைத்துக்கொள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? டீடாக்ஸ் தான். நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் டீடாக்ஸ், சுகருக்கு டீடாக்ஸ், வெரிகோஸ் வெயினுக்கு டீடாக்ஸ், ஸ்கின்னுக்கு டீடாக்ஸ், உடம்பு எடை குறையணுமா டீடாக்ஸ். நம்ம ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சுருக்கோம். இந்த 10 ஏக்கர் இடத்துல நல்ல விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்த 10 ஏக்கர் களையாக இருக்கக்கூடிய பூமியில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய களைகளை எல்லாம் முதல்ல எடுத்து அந்த இடத்த சமநிலைப்படுத்தி அடுக்கடுக்குகளாக பிரித்து எங்கே மரம் வைக்க போகிறோம், எங்கே நெல் பயிரிட போகிறோங்கிறத அழகாக பார்த்து அந்த இடத்தில் தேவையான தாவரங்களை நடுவதற்கான முயற்சிகளை முதல்ல நம்ம செய்வோமா மாட்டோமா? ஒரு பயிர் வைப்பதற்கே இவ்வளவு முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணும்? ஒரு தாவரம், ஒரு விவசாயம் செய்வதற்கு இவ்வளவு முயற்சிகள் தேவைன்னா நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாம் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி எதா இருக்கணும்? டீடாக்ஸாகத்தான் இருக்கணும். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், வாஜிகேர் மாத்திரைகள் சிறந்த மாத்திரைகள். வாஜிகேர் ஸ்ட்ராங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன்ஸ். நிறைய பேரோட வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்கேனே சொல்லலாம். ஆனால் டீடாக்ஸ் முடிஞ்ச பிறகு வாஜிகேர் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மாத்திரை அதே தான் டாக்டர், ஆனால் பவர் 2 மடங்கு இருக்குது. அவங்க டீடாக்ஸ்க்கு முன்னாடியும் வாஜிகேர் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணியிருக்காங்க, டீடாக்ஸ்க்கு பிறகும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டீடாக்ஸ் முடிந்த பிறகு ஏற்படுத்திய அந்த மாற்றம் 20 வயதில் நான் ஒரு இரவில் 2 முறை 4 முறை மனைவியோடு சேரக்கூடிய அந்த சுகத்தை என்னுடைய 60 வயதில் எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னா இந்த மாத்திரை மட்டும் அதுக்கு காரணம் இல்லை. ஏன் டாக்டரும் முதல்ல எனக்கு டீடாக்ஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். அந்த அளவுக்கு முக்கியமானது டீடாக்ஸ். ஏன்னா இந்த டீடாக்ஸுடைய முக்கியமான வேலை பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய, என்னதான் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட
நம்ம தோட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய ரோஜா செடியாக இருந்தாலும் கூட அதை கவனிக்காமல் கண்டபடி வளர விடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரோஜா செடி அதனால் அப்படியே இருக்குன்னா விட்டுருவோம். என்ன பண்ணுவோம்? வெட்டி சீரமைத்து பதியன் போட்டு இன்னும் அதை பெருக்கி சீராக வைப்பதற்கான முயற்சிகளை எப்படி செய்கிறோம்? அதே போல இன்றைக்கு நாம் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் இருந்தாலும் கூட அதை வெளியில் அனுப்பக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்யணும். கழிவு நீக்கம் செய்து முறைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகும்? உங்களுடைய பலம் 100 மடங்கு அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு விரைப்புத்தன்மை குறைபாடோடு போராடி கொண்டிருப்பவராக நீங்கள் இருக்கீங்கன்னா, மாதவிலக்கு கோளாறோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த முறை சிகிச்சையில் வேணால் இருங்க. மாடர்ன் மெடிசன் சாப்பிடுங்க, ஹோமியோபதி, தமிழ் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், எது வேணால் செய்யுங்க. ஆனால் முதல்ல கழிவு நீக்கத்திலிருந்து உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் வெளியேறிய பிறகு, தேவையற்ற கழிவுகள் வெளியேறிய பிறகு, ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ், ஆல்கேக்கள் உடலை விட்டு போன பிறகு உடல் சமநிலையை அடைவதை பார்க்க முடியும். அந்த சமநிலை வந்த பிறகு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு, உங்களுடைய செயல்பாடு, ஹார்மோன்களுடைய செயல்பாடு, உடல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் உடலுக்குள் சேருகின்ற செயல்பாடுகள், சாப்பிடுகின்ற உணவிலிருந்து உடல் தயாரிக்க முடியாத அமிலங்கள் வயிற்றுக்குள் சென்று மிகுதியாக தயாரிக்கப்படாமல் அளவாக தயாரித்து அதை உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணுங்க. வாதம், பித்தம், கபம் நம்ம உடம்பு எப்படி இருக்கு முதல்ல நாடி பாருங்க. நாடி பார்த்துட்டு வாதத்துக்கு, பித்தத்துக்கு, கபத்துக்குன்னு தனித்தனியாக இருக்கக்கூடிய மருந்துகளை 6 நாட்கள், முதல் நாள் 30, 45, 60, 75, 90, 105ன்னு 6 நாட்களுக்கு இதை சாப்பிட்டு இந்த 6 நாட்களும் முறையான உணவு கட்டளை பத்தியங்கள் இருந்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுத்து உடல் சுத்தி செய்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் 100 மடங்கு அதிகமாகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். டீடாக்ஸ்க்கு பிறகு, டீடாக்ஸ் ஒரு வகை சிகிச்சை. 2வது நம்ம செய்ய வேண்டியது நிறைய சமைக்காத காய்கறிகள், குறிப்பாக இந்த ஆல்கலைன் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவுகளை நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிட முடியுமான்னு பார்க்கணும். தயிர், மோர், புளித்த உணவில் செய்யக்கூடிய அந்த காடி போன்ற உணவுகள் சேர்க்கப்பட்ட உணவுகள். பொதுவாக சொல்லணுன்னா ஊறுகாங்க. இந்த ஊறுகாய் எவ்வளவு சூப்பர் ரேட்டட் ஃபுட்டு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி தான் ஊறுகாய் போடும்போது நம்ம காடிலாம் சேர்க்கறதில்ல. அந்த காலத்தில் காடின்னு ஒன்று செய்வாங்க. இப்போ கூட நீங்கள் நார்த் இந்தியா போகிறீங்க அப்படின்னா, நம்ம கோதுமை மாவு இருக்குல்ல, இந்த கோதுமை மாவில் தண்ணி போட்டு பிசைஞ்சு ஃபஸ்ட்டு டே அது புளிச்சிரும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு, இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுன்னு அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே உப்பிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஹார்டாக சீஸ் மாதிரி மாறிடும். இது மகாராஷ்டிராவில், கொங்கன் ஏரியாவில் ரொம்ப காமன். அவங்கெல்லாம் இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பூன் அதை எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. நேச்சுரல் ஈஸ்ட்டுன்னு பேர் அதுக்கு. நிறைய பாக்டீரியாக்களோடு இருக்கக்கூடிய நேச்சுரல் ஈஸ்ட். அதில் மாவு அரைச்சி அந்த இட்லியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே மல்லிப்பூ இட்லிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழகாகிறத பார்க்க முடியும். உங்கள் எல்லார்கிட்டே என்னுடைய அன்பான இன்னொரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? தயவு செய்து வீட்டில் இட்லிக்கு ஊற வச்சு மாவு அரைக்கக்கூடிய கலாச்சாரத்தை திருப்பி கொண்டு வாங்க. பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய, நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த மாவு பொருட்களை தற்காலிகமாக அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம் வைங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் பாக்கெட்டில் வாங்கி சாப்பிடக்கூடிய மாவே உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடை ஏற்படுத்துது, குழந்தையின்மை நோயை ஏற்படுத்துது, கருமுட்டை பை கட்டிகளை ஏற்படுத்துது, கருப்பை வீக்கத்தை ஏற்படுத்துது. நீங்கள் கர்ப்பப்பையை இழப்பதற்கும் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கும் கூட இந்த மாவு ஒரு காரணமாக இருக்குன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தயவுசெய்து மாற்றுங்க. ஸோ புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஆல்கலைன் உணவுகளை நம்ம கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்ம குடல் ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வரும்போது கொடுக்குற உணவுகளும், திருமணத்திற்கு முன்பு ஆண்களுக்கு திருமணம் முடிந்து மனைவி வீட்டுக்கு விருந்தாளியாக நீங்கள் 10 நாள் போகும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளும் பாருங்களேன். இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியவை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த இயற்கை உணவுகளுக்கு மாறுவதற்கு. இந்த மாவடுன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? இந்த மாவடெல்லாம் நீங்கள் நித்தியமாக உணவில் சாப்பிட வேண்டிய உணவுங்க.
இந்த மாவடுக்களை சாப்பிடும்போது வயிற்றுக்குள் சென்று உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மைக்ரோபயாமை அதிகப்படுத்தி இன்றைக்கு விரைப்புத்தன்மை நோய் மட்டுமல்ல, உடல்ல எந்த நோயுமே தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மாவடுக்கு உண்டு. 3வது மிக முக்கியமானது இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மன அமைதிக்கான முயற்சி. இந்த கட் ஃபீலிங்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? தன்னம்பிக்கை, நேர்மை, நியாயமாக நடப்பது. ஆன் த அதர் ஹேண்ட் திருடுவது, பொய் சொல்லுவது, களவு செய்வது, லஞ்சம் வாங்குவது. இது 2த்துக்குமே காரணம் உங்களுடைய கட்டோட ஆரோக்கியம் தான். யாரெல்லாம் நேர்மையாக இருக்குமோ, யாரெல்லாம் தர்ம பாதையில் இருக்குமோ, பெரும்பாலும் அவர்களுக்குடைய பெருங்குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் அதர்வை நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு 100% இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கு கட்டு ஹெல்த்தை டிசைட் பண்ணுறது உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் கூட தான். நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, போராட்ட குணமோடு இருக்கீங்களா, சண்டை போடுகின்ற குணமோடு இருக்கீங்களா, எதில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது தியானம் தான். எந்த அளவுக்கு மன ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், படுக்கையில் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அதிகமாக இருக்கும். பொதுவாக நான் சொல்லுவேன், கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த 2 பேருக்குமே கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வரும்போது நான் சொல்லுவேன், முதலிரவை பற்றியும் செக்ஸை பற்றியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டமான மனநிலையை முதல்ல மாற்றுங்க. பெரும்பாலும் நான் சொல்லுவது முதலிரவில் கணவன் மனைவி சேருவதற்கான முயற்சியே செய்யாதீங்க அப்படின்னு. என்ன ரீசன்னா, அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி, பெண்ணுடைய எதிர்பார்ப்பும் சரி ஆணுடைய செயல்பாடும் சரி பூர்த்தி அடையாமல் போகும்போது அது லைஃப் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது. அதே போல் ஃபாரினில் இருக்கார் கணவன், ஒரு 3 மாதம் ஒரு மாதம் லீவில் வராரு. வரும்போது இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்கணும். ஒரு கப்பல், அவர் கணவன் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு, மனைவி வந்து இங்கே அவங்க ஒரு மருத்துவராக தான் இருக்காங்க. கணவன் வந்து ஒரு 3 வருட காலம் இந்த கோவிட் டைமில் அந்த ஊருக்கு போயிட்டார். பட் திரும்பி அவரால் வர முடியல. அந்த வீசா, இவரோட வேலை, ஒரு வேளை திரும்பி வந்தால் திருப்பி வேலைக்கு போக முடியாதோங்கிற ஒரு அச்சநிலை. அதனால் அவங்க வந்து 3 வருஷம் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. 3 வருஷம் கழித்து கணவன் வந்து லீவில் இங்கே வராரு. கணவன் மனைவியும் சேர முயற்சி செய்யும்போது கணவனால் எதுவுமே செய்ய முடியல. அவரோட எரெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தத்தோடு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குன்னு. அவங்களே ஒரு டாக்டர் தான், இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்களால அந்த எமோஷனலாக அதை அட்ரெஸ் பண்ண முடியல. அப்போ எங்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அதான் சொன்னேன், அந்த 3 வருடமாக இருந்த ஆசை, ஆர்வம் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியை உங்களுக்கு உருவாக்குது. அதனால் முதல்ல நீங்கள் 2 பேரும் முதல்ல டீடாக்ஸ் பண்ணுங்கள். டீடாக்ஸ் முடித்த பிறகு சாத்வீகமான உணவு முறைகளில் ஒரு வாரம் இருங்க. ஒரு வாரம் கழித்து அல்லது ஒரு 15 நாட்கள் கழித்து முயற்சியை மேற்கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெறும் டீடாக்ஸ்க்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுத்து வேறு எந்த மருந்தும் கொடுக்கல. அவர் கூட நீங்கள் வாஜிகார் ஸ்ட்ராங் கொடுங்க சார் அப்படின்னாரு. இல்லைப்பா இதெல்லாம் வேண்டாம், முதல்ல நீ இதை முடிச்சுட்டு வா, நான் அப்புறம் தரேன் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னாரு. 2 வாரம் கழித்து அவர் வந்தார். அவருடைய சிறு வயதில் இருந்தபோது ஒரு நாள் கணவன் மனைவி 7 முறை சேரக்கூடிய அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் எனர்ஜி, எந்தூசியாசம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு எத்தனை பேர் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வரும்போது பதட்டத்தோடு தான் வரும். ஸோ இன்றைக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது இந்த மைக்ரோபயாம் குடலுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஒரு வயாகிரா மாத்திரை போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, இல்லை குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமாங்கிறது நம்மளோட டெசிஷன். 4வது, இன்றைக்கு உடற்பயிற்சிங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விரைப்புத்தன்மை குறைபாடு வராது. இயங்குகின்ற நிலையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு நல்ல பழக்கத்தோடு, குடிப்பழக்கம் இல்லை, புகைப்பழக்கம் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றோம், நல்லா மென்று சாப்பிட்றோங்கிற பழக்கத்தோடு யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. யாரெல்லாம் அதை சரியாக செய்யலையோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருப்பதை தடுக்க முடியாது. ஸோ உடற்பயிற்சி செய்ய முடியுமான்னு பாருங்கள். குறைந்தது 5000 அடி நடைப்பயிற்சிங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்தீங்கனாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது. 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி
இந்த டீடாக்ஸ் எவ்வாறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதோ, தியானம் எவ்வாறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதோ, பாரம்பரிய உணவுன்னு சொல்லக்கூடிய மோர், தயிர், ஊறுகாய் போன்ற உணவுகள் எவ்வாறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதோ, அதே போல நம்ம உடம்புல குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான மற்றும் ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியான குடல் ஆரோக்கியத்திற்கான மருந்துகள்ங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் மருந்துகள் சாப்பிடுவது, எதற்கு சாப்பிடுவது, அந்த மருந்துகள் எவ்வாறு நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு மாதத்திற்கு ஒரு முறை டீடாக்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ், தியானம், அது கூட உடற்பயிற்சி, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது, அது கூட எடுக்கக்கூடிய முயற்சிகளாக சில நேரங்களில் நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு வரும்போது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ப்ரோபயாட்டிக் சார்ந்த சில மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்வது நம்முடைய குடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையையும் பெண்களுடைய பெண்மைத்தன்மையையும் பெரிய அளவில் மாற்றுவதை பார்க்க முடியும். 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கப்பல் வராங்க. அந்த ஆணுக்கு தாம்பத்தியத்தின் மேல் அதீத பிரியம், குறைந்தது வாரத்திற்கு 2 முறை தேவை. அந்த பெண்ணுக்கு முதல்ல ஈடு கொடுக்க முடிந்தது. ஆனால் நாள் ஆக ஆக அந்த பெண்ணுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு ஸ்டேஜில் 2 பேருக்கும் கடுமையான மனக்கசப்பு. நான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மனக்கசப்பு. என்ன காரணம்? அவர் கூட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு உடலில் பலம் இல்லை, எனக்கு அது பிடிக்கல. நான் எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் நாங்கள் 2 பேரும் பண்ணிட்டோம், நார்மலாக இருக்கும். பட் ஏதோ என்னோட மைண்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்தாங்க. நாடி பார்த்து டீடாக்ஸ் பண்ண பிறகு அந்த பெண்ணுக்கு நான் அமிர்தல்ஸ் மாத்திரைகளை கொடுத்தேன். அந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கு இயற்கையும் இறைவனும் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் எதுனா அமிர்தல்ஸ் மாத்திரைகள் தான். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் கர்ப்பப்பைக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கும் மருந்துகள் கொடுப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் என்னங்க பெருங்குடல் ஆரோக்கியத்துக்கு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா, அதை ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க, 2 மண்டலம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி 2 மண்டலம் கழித்து வரும்போது மகிழ்ச்சியோடு அவங்க சொன்னாங்க, எங்களால் நல்லா வாரத்துக்கு 2 முறை செக்ஸ் வச்சுக்க முடியுது. ரீசன், முன்னாடி எனக்கு இருந்த வலி, வேதனை, செக்ஸில் இருந்தக்கூடிய டிஸ்இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அமிர்தல்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ், ப்ரீபயாட்டிக்ஸ், போஸ்ட்பயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் ஒருமனே சேர்ந்த இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மூலிகைகளுடைய கலவையாக இருக்கிறதுனால, இன்னைக்கு யாருக்கெல்லாம் குடலுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளோடு இருக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த அமிர்தல்ஸ் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். என்ன சார் டாபிக் என்னமோ வந்து செக்ஸை பற்றி இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற மருந்து என்னமோ செரிமான மண்டலத்தை பற்றி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கு ஆண்மைத்தன்மைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் சரி, பெண்மைத்தன்மைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் சரி, ₹1 விலை இருக்கக்கூடிய மருந்தும் சரி, 1000 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய மருந்துகளும் சரி, இந்த மருந்துகள் அனைத்துமே உடலுக்குள் சென்று முறையாக வேலை செய்து உங்களுடைய ஆண்மைத்தன்மையையும் பெண்மைத்தன்மையையும் அதிகப்படுத்தி சிறந்த மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்வு உங்களுக்கு வேணும்னா, உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. பெருங்குடல் ஆரோக்கியம் இல்லாமல் உங்களால் ஒரு எரெக்ஷன் ப்ராப்ளத்தை 100% சார்ட் அவுட் பண்ண முடியாது. அதே போல் பெருங்குடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சந்ததியை கூட உருவாக்க முடியாதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ காமம்னு சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றைக்கு தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் ஒன்றே ஒன்று தான், அது உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம். இந்த பெருங்குடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக வைத்து கொண்டீர்களேயானால், இன்னைக்கு கழிவு நீக்கம் செய்து கொள்வது, புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை நாம் சாப்பிடுவது, ஆல்கலைன் வகை உணவுகளை நாம் சாப்பிடுவது, தியானம் செய்வது, முடிந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்வது, தேவைப்பட்டால் நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரீ ப்ரோ போஸ்ட்பயாட்டிக் சார்ந்த மருந்துகள், குறிப்பாக அமிர்தல்ஸ் வகை சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வது, இதுவே உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை, உங்களுடைய விரைப்பு தன்மையை, காமம்னு சொல்லக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு சேருகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியை உணர்வதற்கு அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். வாஜிகேர் சிறந்த மருந்து தான், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு டீடாக்ஸ்க்கு பிறகு, ஒரு பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கு பிறகு நீங்கள் வாஜிகேரை பயன்படுத்துங்க. அந்த பலன், அந்த நம்முடைய அந்த மருத்துவர் எனக்கு சொன்னார் இல்லையா, வாஜிகேர் ஸ்ட்ராங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் பண்ண பிறகு வாஜிகேர் சாப்பிட்ட பிறகு இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில்
அவ்வளவு பெரிய மாற்றம் எனக்கு ஏன் எனக்கு தெரிஞ்சது, ஏன் எனக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி வருத்தப்பட்டார்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாற்றம் ஏற்படும். ஒரு கணவனும் மனைவியும் நீண்ட நேரத்திற்கு பிறகு, நீண்ட காலத்திற்கு பிறகு ஒன்றாக சேர முயற்சி செய்யும்போது ஏற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, ஒரே நாளில் 7 முறை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலம் எவ்வாறு கிடைத்தது? அவர்களுடைய குடல் ஆரோக்கியத்திலிருந்து தான். அதனால குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் தான் மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் தான் தாம்பத்திய ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் ஹெல்த். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் டெக்னிக்கல் தான். இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள், நான் சொன்ன விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட அதை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.